10 நிமிஷத்துல சாம்பார் செய்யணுமா, அதுவும் டக்குன்னு செய்யணுமா. அப்போ என்னோட ஸ்டைலில் செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செம்ம ஹெல்தி கூட. இந்த சாம்பார் நம்ம எல்லா வெஜிடபிளும் இதில் ஆட் பண்ணுறோம். அதனால தான். ஆனால் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 100 பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் 2 வாட்டி. இது கூடயே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இது கூடயே நீ தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஜவ்ஜோ சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இதை 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் அந்த காய்கறியோட சேரும். இதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டாயே போதும். நல்லா காய்கறி பருப்பு எல்லாம் வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு. இது கூடயே நான் மல்லிக்கீரை சேர்த்துக்கிறேன். குக்கர் முடி திறந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் புளி கரைச்சி சேர்த்துக்கிறேன். அப்போ டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு கொதிச்ச உடனே கருவேப்பிலை கிடைக்கலாம். அப்படி தாளிச்சிடுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.